ஃப்ரெண்டூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். விடுதலை பார்ட் 2 படம் வெளிவந்தாச்சு. பல விமர்சனங்கள் பெற்றிருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு தான் வந்திருக்குது. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு தீவிரவாத குழுவுடைய வாத்தியார் என்றழைக்கப்படக்கூடிய பெருமாள் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாருங்க விஜய் சேதுபதி. அவங்க இந்த அந்த படத்திலோடைய அந்த பார்ட் 1ல வந்து அவங்கள எப்படி கைது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது ஒரு கதைக்களமாக இருக்கும். இந்த பார்ட் 2ல வந்து அவங்கள எப்படி விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறத கதைக்களமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இசைஞானி இளையராஜாவோட இசையில பயங்கரமா பின்னிருக்காங்க. நல்லா இருக்கு மியூசிக்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு. அந்த கதைக்களத்தோட ஒன்றி போயிருக்குது. பிறகு இதை பற்றி சொல்லணும்னா இந்த பார்ட் 2ல வந்து பல விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க. அரசியல், அநியாயத்தை பற்றி பேசுறது, நியாயத்தை பற்றி பேசுறது, சமூகத்தை பற்றி பேசுறது, இப்படி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பொறுப்புணர்வோட முழுக்க முழுக்க திரை முழுவதுமே வந்து விஜய் சேதுபதி தான் வராங்க. அவங்களுடைய கதைக்களமாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க. சூரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தது அளவுக்கு செகண்ட் பார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. இருந்தாலும் இயக்குனர் எப்படியாவது சூரி கிளைமேக்ஸில் வச்சு ஒரு அருமையான ஒரு கிளைமேக்ஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து சூரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறதா பேசப்படுது. அப்போது முழுக்க முழுக்கான கதை வந்து விஜய் சேதுபதியோடைய கதை களமாக கொண்டுட்டு போய் இறுதியாக சூரியோட கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்ட்டில் அளவுக்கு செகண்ட் பார்ட் இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வாத்தியாராக பள்ளியில் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடியவங்க பண்ணையாருக்கு நடக்கக்கூடிய மூலமாக வரக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஆளாக மாறப்பட்டு ஒரு தீவிர குழுவில் ஒரு ஆயுதம் ஏந்தக்கூடிய அளவுக்கு மாற்றப்படுவது அப்படிங்கிறது இந்த அரசியல் பேசப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த எப்படி விசாரணைக்கு கொண்டு போகிறாங்க, அவங்கள எப்படி வந்து மீட்டெடுக்கிறாங்க பண்ணையார் மூலமா அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா இயக்குனர் வந்து இதுல ஒரு விஷயத்த வந்து தவற விட்டுட்டாரு அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில பேசப்படுது. என்னப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல கௌதமன் பக்கத்துல நடிக்கக்கூடிய, அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ். இவரு பார்ட் 2ல வந்து பண்ணையார ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுதான் அந்த ட்விஸ்ட். இதை வந்து கவனிக்காம இயக்குனர் விட்டுட்டாரு அப்படிங்கிறதும் பேசப்படுது. அது எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கௌதமன் பக்கத்துல போலீஸ் கேட்டகரியில நடிச்சிருக்காங்க, இப்போ எப்படி திடீர்னு செகண்ட் பார்ட்ல வந்து பண்ணையாரா நடிச்சிருக்காங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரியும் சில கேள்விகள் வைக்கப்படுது. ஸோ அது இயக்குனர் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதும் பேசப்படுது. ஸோ விடுதலை பார்ட் 2 படமானது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி விறுவிறுப்பாக போயிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏத்தமான படமா அப்படின்னா புரியாத விஷயங்களாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் தெரிந்து அதிகாரம் தெரிந்தவர்களுக்கு இந்த படம் வந்து ஓகே, பட் தெரியாதவர்களுக்கு நாட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. இது போல ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க எப்போது ஃப்ரெண்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.